சூப்பராக ஈஸியான மொச்சை குழம்பு வைக்க போகிறோம். செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு கை போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மேட்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாரி மிளகாத்தூள் போட்டு நல்லா 2 செகண்ட் மிக்ஸ் பண்ண உடனே வேக வச்ச மொச்சையை தண்ணியோடு சேர்த்துருங்க. நல்லா ஒரு 80% மொச்சையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 1/4 மூடி தேங்காய், கருவேப்பிலை, சோம்பு நல்லா தண்ணியாக அரைச்சி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மலர வச்சுக்கோங்க. மலர வச்சுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.